சஞ்சுக்கு குவியும் பாராட்டு. நாடு திரும்பிய வெஸ்ட் இண்டீஸ் உறுதியான உலகக்கோப்பை களமிறங்கும் 14 வயது பாலகன். செமிஃபைனல் ரேஸில் வரும் அணிகள் அலறி இருக்காங்க. இந்த ஒரு நகர்வால் என்ன நடந்தது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருமே லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ தொடருங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருமே வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, இந்த அப்டேட்குள்ள போயிடலாம். இந்தியா சூப்பர் 8 வெஸ்ட் இண்டீஸை சந்திக்காம அண்ட் டைரக்டா நேரலையாக செமிஃபைனல் செல்ல உள்ளார்கள் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளதுங்க. மரண பீதியில அலறி இருக்காங்க இந்த ஒரு மெசேஜ் வந்த பிறகு. ஓகே, அந்த மெசேஜ் என்ன மிக விரைவாக இந்த பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே. அண்ட் ரொம்ப கிரிட்டிக்கல்ல இருந்தாங்க இந்தியா. செமிஃபைனல் போக முடியாத சூழல் ஏற்பட்டது. ஆனால் வியாழன் இந்தியாவுக்கு ஒரு வெற்றி நாள் என்றே சொல்லலாம் நண்பர்களே. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா நமக்கு சாதகமாக வெஸ்ட் இண்டீஸை பெரிய ரன் விகிதத்தில் வின் பண்ணாங்க. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் தோல்வி இந்திய டீமுக்கு செமிஃபைனல் சாதகமானது என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று நடைபெற்ற ஜிம்பாப்வேவுக்கு எதிரான சூப்பர் 8 இந்தியா மோதிய போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் அபரிவிதமான வெற்றி அண்ட் சீல் பண்ணிட்டாங்க. செமிஃபைனல் உள்ள நுழைந்து விட்டார்கள். ஒரு காலை எடுத்து வச்சிட்டாங்க என்றே சொல்லாங்க. இந்த சூழல்ல தான் அண்ட் இந்திய டீம் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஓட்டை இந்த 20 ஓவர் உலகக்கோப்பை டோர்னமெண்ட்ல இந்திய டீம் பேட்டிங் ஆர்டர் தாங்க. போன மேட்ச்ல தான் எல்லா பேட்டர்ஸுமே சிறப்பாக செஞ்சு விட்டுருக்காங்க. ஓகேவா, மரணாட்டி 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் 17 சிக்ஸர் அடிச்சு மிகப்பெரிய ஹிஸ்டரி பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் 256 ரன் உலகக்கோப்பையில் அடிக்கப்பட்ட அதிக ஸ்கோர் இதுவே என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா இப்படி மாபெரும் உலக சாதனையை தெரிவிக்க விட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்தியாவுக்கு அந்த ஒரு வெற்றி ஒரு அபரிவிதமான நம்பிக்கை கொடுத்திருக்கு என்றே சொல்லாங்க. இந்திய டீமுக்கும் ஒரு உத்வேகமா இருந்தது உலகக்கோப்பை அடிக்க. இந்த சூழல்ல தான், அதாவது வெஸ்ட் இண்டீஸ் டீம் மிகப்பெரிய டீமுங்க, எப்ப வேணாலும் விருது சருன்னு விளையாடுவாங்க. ஏன்னா நேற்றைய மேட்ச் நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், 77க்கு 7 விக்கெட் போயிருந்தது. அதுக்கப்புறம் 178 ரன் அடிச்சிருந்தாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, எல்லாருமே பவர் ஹிட்டர். ஒரு பேட்ஸ்மேனுக்கு மீட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ஃபார்முக்கு வந்துட்டான்னு வைங்களேன், அவனே 70 ரன் கிட்ட அடிச்சிருவான். நேற்று செஃபர்ட் பிரிஸ்டாருங்க, குறைந்த பந்தில் 50 கடந்தாரு. அதே மாதிரி தான் ஜேசன் ஹோல்டரும். அதே மாதிரி விண்டீஸ் பேட்டர்ஸ்க்கு யாருக்காவது ஒரு ஆளுக்கு மாட்டுச்சுன்னு வைங்களேன், எதிரணி டீம் மாட்டிடுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஓகே, இந்த சூழல்ல எல்லாமே நன்மைக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி ரிங்கு சிங் அப்பா தவறிட்டாரு. அவருக்கு பதிலாக அவசரமா ஒரு பிளேயரை எடுத்திருக்காங்க. உலகக்கோப்பை இந்தியா வின் பண்ணணும். இதுவரை 3 முறை யாருமே ட்ராஃபியை வின் பண்ணது இல்லைங்க. இந்தியா வின் பண்ணாங்கன்னா அது வரலாற்று பதிவு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழல்ல தீர்க்கமா இருக்காங்க இந்திய நிர்வாகம். டெஃபினட்டா 3வது முறையாக உலகக்கோப்பையை வின் பண்ணணும். ஏன்னா செமிஃபைனல் ரேஸில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, நியூசிலாந்து மிகப்பெரிய டீம், அவங்கள வீழ்த்திட்டு போகிறது மிகப்பெரிய கடினம் என்றே சொல்லாங்க. போதா குறைக்கு சவுத் ஆப்பிரிக்கா இருக்காங்க. இந்த பெரிய டீமை செய்யணும்னா பெரிய வீரனை இறக்கணும். ரிங்கு சிங் டோட்டல் அவுட் ஆஃப் ஃபார்ம். அதான் கடவுள் எப்படி அமைச்சு கொடுத்துருக்காருன்னு பாருங்க. அவங்க அப்பா காலமானாரு, இவரை இந்திய டீம்ல இருந்து ரூல் அவுட் பண்ணியிருக்காங்க. நீ போய் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யி. பட் அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சூரியவன்சியை எடுத்திருக்காங்க. 14 வயது பாலகன். நான் அவரை பற்றி சொல்ல தேவையில்ல. அவர் ஹிஸ்ட்ரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சமீபத்தில் உங்களுக்கு தெரியும். அந்நிய மண்ணா இருந்தாலும் சரி, இந்திய மண்ணா இருந்தாலும் சரி, 50 பந்துக்குள்ள சதம் அடிக்கலன்னா அவருக்கு தூக்கம் வராதுங்க. சமீபத்தில் அண்டர் 19 50 ஓவர் வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுத்தாரு. இங்கிலாந்துக்கு எதிரான ஃபைனலில் இங்கிலாந்து மண்ணில் அண்டு 175 ரன் அடிச்சு மிகப்பெரிய உலக சாதனையை தெரிவிக்க விட்டாரு. அவரால் தான் அண்டர் 19 50 ஓவர் உலகக்கோப்பை டீம் இந்தியா வின் பண்ணாங்க. அபரிவிதமான நம்பிக்கையில் இருக்காரு, ஃபார்ம்ல இருக்காரு. இந்த சூழல்ல, அதாவது ரிங்கு சிங் இடத்துல அவர் வராரா, அவருக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா 11 பிளேயர்களுமே ஸ்லாட்டை ஃபுல் பண்ணிட்டாங்க இந்திய டீம்ல. திலக்குர்மாவும் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. 6வது ஆர்டர்ல வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. சஞ்சு சாம்சன் தான் அவரை உள்ள கொண்டு வந்தாருங்க. அந்த 14 வயது சிறுவனை அவனோட ஆட்டத்தை பார்த்து பிரமிச்சு போய் தான் ஆர்ஆர் டீமுக்கு கொண்டு வந்தாரு. ஆர்ஆர் டீமை விட்டு வெளியே வந்த காரணமே இந்த சிறுவனுக்கு அவர் அதிகமாக நம்பிக்கை கொடுத்ததுனால தான். ராகுல் டிராவிட் கோச் பண்ணிக்கிட்டு இருந்தார் இல்லையா, இவர் என்ன சொன்னார்னா, இவனோட திறமை அபரிவிதமானது, இவனை இறக்கி விடுங்க, நான் கூட பெஞ்சில் உட்கார்றேன், ஆனால் இவனோட திறமையை உலகம் அறிய வேண்டும்னு சொல்லிட்டு அவருக்கு அதிக ரெக்கமெண்டேஷன் பண்ணதுனால தான் டிராவிட்டை பகைச்சாருங்க. டிராவிட்டு இவனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, சஞ்சு சாம்சன் நான் தான் கேப்டனுங்க, நான் பெஞ்சில் இருக்கேன், இவன் என்னோட இடத்துல விளையாடட்டும், நீங்கள் ஆட்டத்தை பாருங்கன்னு சொல்ல, இவர் என்ன ஆட்டம் ஆடினார்னு உங்களுக்கே தெரியும். ஓகேவா, அண்டு கிரிக்கெட் உலகையே மாற்றி எழுதினார் என்பது குறிப்பிடத்தக்கது. 14 வயது சிறுவன் பாலகன் உலகத்தோட நம்பர் 1 பவுலர். அதிவேகத்தில் போட்டாலும் அதை விட அதிவேகமாக பேட்டை சுற்றி சிக்ஸர் வீசினார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஓகே,
இந்த சூழல்ல இதே முடிவை தான் எடுத்திருக்காரு. அண்டு அந்த பையனுக்கு வாய்ப்பு கொடுங்க, நம்ம பெரிய டீமை ஜெயிக்கணும்னா பெரிய வீரன் வந்துட்டு வரணும். சஞ்சு சாம்சன் வந்துட்டு அவருக்கு இடத்த சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. அதாவது எனக்கு பதிலாக சூரியவன்சி விளையாடட்டும் செமிஃபைனல் ரேஸில் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக விளையாண்டானா டெஃபினட்டாக விஸ்வரூப வெற்றியை வந்துட்டு பதிவு பண்ணி கொடுப்பான். அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவனோட புள்ளி விவரமும் அதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என்று சஞ்சு சாம்சன் தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்திருக்காரமா. இந்திய நிர்வாகம் இதற்கு ஓகேவே பண்ணலையாமா. ஆனால் இல்லை, வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக சூரியவன்சி என்னோட இடத்துல விளையாடட்டும், அவர் வந்துட்டு தொடக்க வீரராக இறங்கட்டும் என்று அண்ட் நம்ம சஞ்சு சொல்லியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி இணையத்தில் வந்துட்டு வெளியாகி உள்ளதுங்க. ஒரு ரிஸ்கான முடிவு எடுக்கிறாங்க, ஆனால் அந்த ரிஸ்க் வந்துட்டு பெரிய லெவலில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். அதாவது ஒரு பெரிய வெற்றியை வந்துட்டு சூரியவன்சி பதிவு பண்ணி கொடுப்பாரு. அந்த பையன்கிட்ட நான் பயத்தையே பார்த்ததில்லை என்றும் நம்ம சஞ்சு சாம்சன் வந்துட்டு பேசியிருக்காருங்க. சஞ்சுவோட இந்த தில்லான முடிவு வந்துட்டு சரின்னு நினைக்கிறீங்களா? அண்ட் உலகக்கோப்பை வந்துட்டு பெரிய தொடருங்க. இந்த பெரிய தொடரில் சிறுவன் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை வந்துட்டு சாட்டிஸ்ஃபைட் பண்ணுவாரா, வெற்றியாக மாற்றி தருவாரா வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக? ஓகே, டெஃபினட்டா அது வெற்றியாக மாறும். வெஸ்ட் இண்டீஸ் வீரர்களுக்கு இந்த மெசேஜ் போக, அதாவது சமீபத்தில் சூரியவன்சி ஆட்டத்தை எல்லாருமே பார்த்து பிரமிச்சு போயிருக்காங்க. ஏண்டா இந்திய டீமை சும்மாவே வீழ்த்த முடியாது, இதில் சூரியவன்சி வரும் பட்சத்தில் ஹிட்மயர்லேருந்து சாய் ஹோப்லேருந்து எல்லாருமே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, டெஃபினட்டாக இந்திய டீமை வந்துட்டு நெருங்க கூட முடியாது, பவர் பிளேலேயே வந்துட்டு எதிரின் டீமை பந்தாடிடுவாங்க. அவர் வரும் பட்சத்தில் நாங்கள் இப்போவே நாடு திரும்புவது நல்லது. டெஃபினட்டாக சூரியவன்சி வந்தால் அந்த கதிர்வீச்சை மீறி எங்களால் வந்துட்டு வெளிச்சம் கொடுக்க முடியாது, அதாவது வெற்றி வெளிச்சம் கொடுக்க முடியாது. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் வந்துட்டு ஓப்பன் அவுட் பண்ணியிருக்காங்க, அதாவது வெளிப்படையாக வெக்கத்தை விட்டு பேசியிருக்காங்க. அந்த சிறுவனை மீறி வின் பண்ண முடியாது. இந்திய டீமில் ஆல்ரெடி எல்லாருமே வந்துட்டு பெய் ஃபார்மில் இருக்காங்க. இதில் போதா குறைக்கு இந்த பையன் வந்துட்டானா டெஃபினட்டாக எங்களுக்கு வாய்க்கு அரிசி போடாமல் விட மாட்டான் என்றும் வெளிப்படையாக வந்துட்டு பேசியிருக்காங்க. இந்த ஆட்டம் நாங்கள் மோதுறதுக்கு பேசாமல் நாடு திரும்பிடலாம் என்றும் அண்ட் ஹிட்மயர் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் முன்னாள் வீரர்கள் உள்பட அவங்களோட கருத்தை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, அதாவது ஜோஸ் பட்லரோட தம்ப்நெயில் இமேஜையே பார்த்துருப்பீங்க, பிக்கையே பார்த்துருப்பீங்க. அவரும் சரி, நியூசிலாந்து வீரர்களும் சரி, சூரியவன்சி வரும் பட்சத்தில் இந்திய டீம் அதாவது அசூர பலம் அவங்களுக்கு வந்துவிடும். டெஃபினட்டாக அந்த பையன் கண்ணில் வந்துட்டு நாங்கள் பயமே பார்த்ததில்ல, ஒரு பவர்ஃபுல்லான வெற்றியை வந்துட்டு பதிவு பண்ணிடுவான். இந்த நேரத்தில் இவன் வர்றது எங்களுக்கு ஒரு அபாய மணி, அபாய சங்கு என்றும் ஜோஸ் பட்லர் நியூசிலாந்து வீரர்களும் பேசியிருக்கிறது இந்திய அணிக்கு கூடுதல் நம்பிக்கையை கொடுத்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த கோணத்தில் பார்க்கும்போது சஞ்சு சாம்சன் இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு இல்லையா, சஞ்சு சாம்சனோட இந்த முடிவுக்கு இணையத்தில் இந்திய ஃபேன்ஸ் மத்தியில் பாராட்டுகள் குவிந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. சஞ்சுவோட இந்த நகர்வு வந்துட்டு சரியா, இல்லை பெரிய தொடரில் சஞ்சுவே தொடக்க வீரருங்கிறது வந்துட்டு கரெக்டா? என்னை பொறுத்தவரை சஞ்சு எடுத்த முடிவு சரின்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா பாலகன், அதாவது 14 வயது சூரியவன்சி சமீபத்தில் பெரிய உலகக்கோப்பை தொடர் வின் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்காரு. டெஃபினட்டாக பெரிய சம்பவம் பண்ணுவார்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன் நண்பர்களே. நன்றி.